ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே கண்டினியூட்டியாக வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வீடியோவில் கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி பார்க்குறது, ஸோ எப்படி அதில் யூஸ் பண்ணிக்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட்லங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் முதலாவதாக நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு ஹெச்டிஎம்எல் தேவையான ஹெச்டிஎம்எல் டேக் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் ஹெட்டில் வந்துட்டு ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன செய்ய போகிறோம், கம்பேரிஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கம்பேரிஷன்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டுக்கு h1 டேக் நம்ம இதுக்கு முதல் செய்தது மாதிரி h1 டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஐடி ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேர் ஒன்றும் நம்ம கொடுத்துக்கலாம், டெமோ ஒன்று சொல்லி. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களா இருந்தால் ஸ்கிரிப்ட் டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறேன். அதோட கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ இதில் நம்மளோட எலிமெண்ட்டை பேரை கொடுத்துக்கலாம், டெமோ. ஸோ கொடுத்துட்டு ஸோ இன்னர் ஹெச்டிஎம்எல் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி டெஸ்ட் ரெண்டு கொடுத்துக்குவோம். ஸோ கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறது பாருங்கள், இன்றைக்கி டெஸ்ட்டுங்கிறது பர்ஃபெக்டாகவே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்மளோட கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் கோடிங்ஸில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன்ஸுங்கிட்ட பொறுத்த வரையில் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இஃப் என்று சொல்லி கொடுத்துட்டு ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ இங்கே இஃப் எப்படி வேலை செய்யும், இந்த கண்டிஷன் எப்படி வேலை செய்யும்னா, இதுக்குள்ளே வரப்போகிற டேட்டா ட்ரூவாக இருந்தால் இந்த கண்டிஷன்ஸ் வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்கிறேன், இவரை கட் பண்ணி கொண்டு போய் இந்த கண்டிஷன்ஸில் பாடிக்குள்ளே நான் போட்டு வரேன். இதில் கண்டிஷன் பாடிங்கிறது இந்த ஓப்பன் கர்லி பிரேக்கெட் க்ளோஸ் கர்லி பிரேக்கெட் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நான் போட்டுட்டோ ட்ரூவாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன், ஐ ஆம் ஒர்க்கிங் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போது எனக்கு ஐ ஆம் ஒர்க்கிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. பட் இன்கேஸ் இந்த இடத்த வரப்போகிற வேல்யூஸ் வந்துக்கிட்டு ஃபால்ஸாக இருந்தால் எந்த அவுட்புட்டுமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே கண்டிஷன் ஒன்று இருக்குது, இப்படி இருந்தால் இதை செய்ய, இல்லைன்னா இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி இந்த ட்ரூ ஓ ஃபால்ஸ்ன்னு சொல்கிற டேட்டா பேஸ் பண்ணி தான் இந்த இஃப் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். பட் அதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஏன் கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்குள்ளேன்னு பார்த்தீங்களா இருந்தால், எப்போவுமே கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ட்ரூன்னு சொல்கிற வேல்யூஸையோ அல்லது ஃபால்ஸுன்ற வேல்யூஸில் ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூஸை தான் தரும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், 1 = 1ன்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா, கொடுத்ததும் பாருங்கள் ஐ ஆம் ஒர்க்கிங்னு சொல்லி வருது. ஓகேங்களா, ஸோ 1 = 1 கொடுத்தது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 1 = 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தரம் ஈக்குவல் கொடுத்தீங்களாக இருந்தால் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், 2 தரம் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் தட் இஸ் கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன செய்திருக்கேன், கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நம்ம வேரியபிளுக்குள்ளே கொடுத்துக்கலாம், இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் நம்பர் 1 என்று கொடுத்துக்கிறேன், லெட் நம்பர் 2 3ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்னத்தை கம்பேர் பண்ண போகிறேன், இந்த வேரியபிள் பேஸ்டாக நம்பர் 1 நம்பர் 2 ஸோ நம்பர் 2ஓட கம்பேர் பண்ண போகிறேன். நம்பர் 2ஓட கம்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொடுத்து செக் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், இப்போ எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இன்கேஸ் டிஸ்பிளே ஆகலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இப்போ ஒரு கண்டிஷன் இப்படி இருந்தால் இதை செய்ய, அப்படி இல்லைன்னா இதை செய்யன்னு சொல்லி இன்னொரு அல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு வே வச்சுருந்தமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், எல்ஸுங்கிறதுக்குள்ளே கொடுப்போம். ஸோ எல்ஸில் எப்போவுமே கம்பேரிஷன்ஸ் வராது, இஃப் யூஸ் பண்ணும்போது தான் கம்பேரிஷன்ஸ் வரும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், எல்ஸுக்குள்ளே கம்பேரிஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஐ ஆம் இன் எல்ஸ் என்று கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள், ஐ ஆம் இன் எல்ஸ் என்று சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அப்போ பாருங்கள், கம்பேரிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரையில் 2 விதமாக ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடங்களில் ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கும் இடையில் என்று பார்த்தீங்கன்னா, இங்கே டபுள் ஈக்குவல் என்று சொல்லும்போது இது 2 வேரியபிளுக்குள்ளே அல்லது 2 தானத்துக்குள்ளே இருக்கிற பெறுமதியை செக் பண்ணி பார்க்கும், ஆனால் டேட்டா டைப்பை செக் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 1 டபுள் ஈக்குவல் 1 என்று கொடுக்க ஐ எம் ஒர்க்கிங் என்று சொல்லி வருது, பர்ஃபெக்ட். இதுவே நான் என்ன செய்கிறேன்னா, இந்த 1 அதாவது நம்பர் 2க்குள்ளே இருக்கிற 1 டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டிருக்கேன். அப்படின்னு சொன்னால் டபுள் கொட்டேஷன் இல்லாமல் அல்லது சிங்கிள் கொட்டேஷன் இல்லாமல் இருக்கிற இந்த இது வந்துட்டு நம்பர் டைப். இந்த 1ங்கிறது நம்பர் டைப். அதே மாதிரி இங்கே டபுள் கொட்டேஷனோட இருக்கிற இந்த டேட்டா டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங் டைப். ஸோ அப்போ 2 டிஃப்ரெண்டான டைப்ஸ் இருக்குது. இந்த 2 டிஃப்ரெண்டான டைப்பை நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் கொடுத்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது இங்கே டிஃப்ரெண்டான டைப் இருக்கும், ஆனால் அந்த டைப்பை இது செக் பண்ணி பார்க்காது. ஸோ இப்போ பாருங்கள், சர்வ் பண்ணிக்கிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அதே அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ டிஃப்ரெண்டான டேட்டா டைப்ஸாக இருந்தாலும் பட் அதுக்குள்ளே இருக்கிற பெறுமதி சேமாக இருக்குமென்று சொன்னால் அது ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் ட்ரிபிள் ஈக்குவல் கொடுத்தீங்களா இருந்தால் இது 2 பெறுமதியை செக் பண்ணுறதோட சேர்த்து 2மே சேமான டேட்டா டைப்பாக இருக்காங்கிறதையும் இது செக் பண்ணிக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் இப்போ சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஐ எம் இன் எல்ஸ் என்று சொல்லி வருது. பாருங்கள், இதுதான் இதில் பியூட்டி. ஸோ டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணிங்கன்னா 2 வேரியபிளுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை செக் பண்ணும், டேட்டா டைப்ஸை செக் பண்ணாது. டிஃப்ரெண்டான டேட்டா டைப்ஸ்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இதுவே ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும், வேல்யூ சேமாக இருந்தால் மட்டும் போதாது, டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும், இருந்தால் இந்த வேலையை நீங்கள் செய்ய விடுங்க என்று சொல்கிறது தான் இதில் அர்த்தம். இப்போ பாருங்கள், சேம் டேட்டா டைப்பண்டா நான் அந்த டபுள் கொட்டேஷனை மட்டும்தான் எடுத்து விடுறேன். இப்போ சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஐ எம் ஒர்க்கிங் என்று சொல்கிற மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இது மட்டும் இல்லை, கண்டினியூவாக வீடியோவை பார்க்கும்போது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இதை இன்னும் எப்படி நம்ம ரியல் டைமில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாமாங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ குட், இதை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போது என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், அடுத்ததாக நாட் ஈக்குவல் தான் நம்ம எப்படி பண்ணுறது, நாட் ஈக்குவல் பண்ணுறது அதோட பர்பஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நாட்ங்கிறதுக்கு நம்ம இந்த நோட்டேஷன்ஸும் ஈக்குவலையும் கொடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ஐ எம் இன் எல்ஸ்ன்னு சொல்லி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது நம்பருக்குள்ளே 1 இருக்குது, ஸோ இந்த நம்பர் 2க்குள்ளேயும் 1 இருக்குது. ஸோ இங்கே நான் இஃப் கண்டிஷன்கிட்ட சொல்கிறேன், கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்பர் 1 நாட் ஈக்குவல் நம்பர் 1ன்னு சொல்கிறேன். ஸோ கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்ன சொல்லுமெண்டா, நம்பர் 1 ஈக்குவல் இல்லை, பட் நான் என்ன சொல்கிறேன், நம்பர் 1 ஈக்குவல் இல்லைன்னு சொல்லும்போது அது ராங்ன்னு சொன்னால் ஃபால்ஸுங்கிற விடையை தான் இந்த இஃபுக்கு கொடுக்கும். ஸோ எப்போ இந்த ட்ரூ ஆகுமெண்டா, எந்த சந்தர்ப்பத்தில் 2 தானமும் சமனாக இல்லையோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் இது என்ன செய்யுமென்று பார்த்தீங்கன்னா ட்ரூங்கிற வேல்யூஸாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறேன், இப்படி அசியூம் பண்ணிக்கோங்க நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி. ஸோ நம்பர் 1 நாட் ஈக்குவல் நம்பர் 2 என்று சொல்கிறேன். கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்க்குது, நம்பர் 1க்குள்ளே 1 இருக்குது, நம்பர் 2க்குள்ளே 5 இருக்குது, அவர் சொல்கிறது சரிதானு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரூன்னு தரம்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, நமக்கு ஐ எம் ஒர்க்கிங்னு சொல்கிறது வருது. பட் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்னது, இங்கேயும் நீங்கள் டிஃப்ரெண்டான டேட்டா டைப் பண்ணா அது என்ன செய்யும், ஐ எம் ஒர்க்கிங்னு சொல்கிற விட தான் டிஸ்பிளே ஆகும். அப்போது ஜாவா ஸ்கிரிப்டில் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாட் டபுள் ஈக்குவல் வந்துருக்கும். சரிங்களா, இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்டா, அது ஒரு தானம் இன்னொரு தானத்தோட சமனாக இருக்கவும் கூடாது, இங்கே சேம் டேட்டா டைப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது 2ம் டிஃப்ரெண்டான டேட்டா டைப், பட் இன்றைக்கி ஐ எம் ஒர்க்கிங்னு சொல்லி வருது. இதுவே சேம் டேட்டா டைப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள், சாரி நான் இங்கே 1 கொடுத்துக்கிறேன், சரி இப்போ பாருங்கள் 1 கொடுக்கும்போது எல்ஸ் வேலை செய்யுது இல்லைங்களா. இப்போ இது டிஃப்ரெண்டான டேட்டா டைப்பாக இருந்தால் ஐ எம் ஒர்க்கிங் வருது. ஸோ என்ன காரணம், அதாவது இந்த டேட்டா டைப்புக்கு சமன் இல்லை இல்லைங்களா. இது நம்பர் டைப், இது ஸ்ட்ரிங் டைப், இது டெக்ஸ்ட் டைப்னு சொல்லலாம்.
சரிங்களா? அப்போ இங்கே இந்த நம்பர் 1 இந்த நம்பர் 2க்கு சமன் இல்லைன்னு சொல்லுவேன். இதுவே நான் ஒரு ஈக்குவல் கொடுத்துருந்தா பாருங்கள், ஒரு ஈக்குவல் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் என்ன சொல்லுது, ஐ ஆம் இன் எல்ஸ். ரெண்டுமே ஒரே டைப்பான வேல்யூஸ் இருக்குது, சாரி ஒரே வேல்யூஸ் இருக்குது, 1 1 தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் டைப். அப்போ செக் பண்ணி பார்க்குது, இந்த நம்பர் 1 இந்த நம்பர் 2க்கு சமன் இல்லைன்னு சொல்லுது. அது என்னத்தை அஸ்யூம் பண்ணுது, எஸ் இது ரெண்டும் சமன். நீங்கள் சொல்கிறது ரெண்டுமே சமன், நீங்கள் சமன் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால் எல்ஸுக்குள்ளே போய் இந்த கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி விடுறேன்னு சொல்லி. இதுவே நீங்கள் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது நோட் டபுள் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா அதை என்ன செக் பண்ணி பார்க்கும், இந்த டேட்டா டைப்பும் இந்த டேட்டா டைப்பும் சமனாடும் செக் பண்ணி பார்க்கும். ரெண்டும் சமன் இல்லை என்றாலும் அது என்ன செய்யும், ஐ எம் ஒர்க்கிங்னு சொல்கிற அவுட்புட்டை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ அதோட தாண்டி இதை தாண்டி நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் லெஸ் தென்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே கொடுத்து விட்றேன்னு பாருங்கள். ஸோ கொடுக்கும்போது டேட்டா டைப் சேமாக இருக்கணும், இதுக்கு டேட்டா டைப் சேமாக இருக்கணும். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், கிரேட்டர் தென்னு சொல்லி கொடுக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டேட்டா டைப் சேமாக இருக்கிறத பார்ப்போம். ஸோ நம்பர் 1 பெருசு நம்பர் 2 விடன்னு சொல்லி நம்ம இங்கே கொடுக்கும். ஸோ கொடுக்கும்போது கண்டிப்பாகவே இது என்ன செய்யுது, நமக்கு ஃபால்ஸை தான் கொண்டு வந்து தரும். ஸோ இதுவே நீங்கள் இந்த இடத்த 10 கொடுத்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும்னு பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறீங்க, நம்பர் 1 அதாவது உங்களோட 1 வேல்யூ 10 விட பெருசுன்னு சொல்கிறோம், பிள்ளை தானே? ஸோ அதனால் எல்ஸ் வேலை செய்யுது. இதுவே இது 100 இருந்தால் இப்போ சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஐ எம் ஒர்க்கிங்னு சொல்லி வருது. ஃபைன். இதுவே டேட்டா டைப்பை செக் பண்ணி பார்ப்போம். டேட்டா டைப் கொடுக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்துக்கிட்ட என்ன செய்யுது, நம்பர் 1 இருக்குது, இது நம்பர் 2 இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போது இங்கே நம்பர் 1க்குள்ளே இருக்கிற ஒரு 100, நம்பர் 2ல் இருக்கிறது 10. பட் என்ன டேட்டா டைப், டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப். பட் இருந்தாலும் என்ன செய்யுது, இந்த கிரேட்டர் தென் யூஸ் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி லெஸ் தென் யூஸ் பண்ணும்போதும் சரி, லெஸ் தென்னு சொன்னால் மற்ற சைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இருக்கும்போதும் சரி, டிஃப்ரெண்டான டேட்டா டைப்னு சொன்னாலும் அது என்ன செய்யும், அக்செப்ட் பண்ணிக்கும், அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கும். பட் இதுவே நீங்கள் இங்கே ஏபிசின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறீங்க, ஏன்னு சொல்லி கொடுக்குறீங்க, எல்ஸுக்கு போயிடுது, சரிங்களா? ஸோ அப்போ சரியான முறையில் நம்பர்ஸ்ன்னு சொன்னால் நம்பர் டைப், பட் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகேவாக இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், எந்த சைட் ஓப்பனாக இருக்கோ எந்த சைட் க்ளோஸாக இருக்கோ, க்ளோஸாக இருக்கிற சைட் வந்துக்கிட்டு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்களா இருந்தால் சின்னத்தனமாக இருக்கணும். அதே மாதிரி ஓப்பனாக இருக்கிற தனம் பெரிய தனமாக இருக்குமா இருந்தால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரேட்டர் தென்னாக இருக்கட்டும் லெஸ் தென்னாக இருக்கட்டும், நிறைய பேர் கன்ஃபியூசன் ஆகிறது எந்த பக்கம் இருக்கிற தானம் பெரிய தானமாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ சிம்பிள், கிரேட்டர் தென்னாக இருந்தாலும் சரி லெஸ் தென்னாக இருந்தாலும் சரி, எந்த சைட் ஓப்பனாக இருக்கோ அந்த சைட் இருக்கிறவர் பெரிய தானமாகவும், எந்த சைட் க்ளோஸாக இருக்கோ அந்த சைட் இருக்கிறவர் சின்னனாகவும் இருந்தாருன்னு சொன்னால் ட்ரூன்னு சொல்கிற கண்டிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் இங்கே நான் செக் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், ஐ எம் ஒர்க்கிங்னு சொல்லி வருது. ஏன், நம்பர் 1க்குள்ளே இருக்கிறது 100, நம்பர் 2க்குள்ளே இருக்கிறது 10. பட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாக இருந்தால் கூட ஸோ எனக்கு என்ன செய்யும், ட்ரூன்னு சொல்லி டேட்டாவை கொடுக்கும்போதும் இங்கே எனக்கு என்ன செய்யும், ஐ எம் ஒர்க்கிங்னு சொல்கிற அவுட்புட் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்குது, கிரேட்டர் தென் லெஸ் தென் யூஸ் பண்ணுறோம், பட் 10ஐயும் அக்செப்ட் பண்ணணும். இந்த நம்பர் 1க்கு 10 அக்செப்ட் பண்ணணும், 10க்கு விட பெருசாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல்னு சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், சரிங்களா? ஸோ கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல்னு சொல்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த நம்பர் 1 பெருசு அல்லது சமன் நம்பர் 2க்குன்னு சொல்லி தான் இதில் அர்த்தம். அப்படின்னா நம்பர் 1 பெருசாக இருக்கலாம் அல்லது நம்பர் 2க்கு சமனாக இருக்கலாம்ங்கிறது தான் இதில் கண்டிஷன்ஸ். இதுவே இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், நம்பர் 1 வந்துக்கிட்டு அப்படியே வச்சுட்டு நம்பர் 2 5 மாற்றி விடுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், இங்கே நம்பர் 1 வந்துட்டு பெருசாக இருக்குது, இங்கே நம்பர் 2 வந்துக்கிட்டு சின்னதாக இருக்குது. இப்போ ஈக்குவல் இல்லை, நம்பர் 1 பெருசாக இருக்குது, இருந்தாலும் அது என்ன செய்யும், உங்களுக்கு ஐ எம் ஒர்க்கிங்னு சொல்கிற அவுட்புட்டை கொண்டு வந்து தரும். இதே நம்ம மற்ற சைட் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். லெஸ் தென் யூஸ் பண்ணுவோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யூஸ் பண்ணும்போது இப்போ செக் பண்ணி பார்க்க, ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்கள், ஐ எம் இன் எல்ஸ்ன்னு சொல்லி அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஏன், இங்கே பாருங்கள், நான் இங்கே சொல்கிறேன் நம்பர் 1 சின்னனாக இருக்கும் அல்லது சமனாக இருக்கணும் இந்த நம்பர் 2க்கும். அப்போது
இது வந்துட்டு 2 இல்லாட்டி 1 இருக்குமென்று சொன்னால் நமக்கு ஐம் ஒர்க்கிங்னு சொல்கிற அவுட்புட் வரும். ஏன் நம்பர் 1 சின்னன் அல்லது சமன் நம்பர் 2 விட அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலாக இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மாடர்னாக வந்துட்டு யூஸ் பண்ணுற சில லாங்குவேஜஸில் வந்துட்டு இந்த மாதிரி டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க மீன்ஸ் அது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய கல்குலேஷன்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். மை நேம் ஈக்குவல் கொடுத்துக்கிட்டேன், சரிங்களா. இங்கே ஒரு மெசேஜ் ஒன்று ஒரு இன்னொரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், லெட் நேம். ஸோ இங்கே என்ன செய்கிறேன்டா, திஸ் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு மெசேஜ் ஒன்று கொடுக்கணும், லெட் error. ஸோ இங்கே என்ன கொடுக்கணும், யூ ஹேவன்ட் எனி சம்திங் எனி பெர்மிஷன். நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கூட நான் ஃபுல்லாக டைப் பண்ணலை, சும்மா ஒரு எரர் மெசேஜுக்குரிய ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துக்கிறேன். யூ ஹேவன்ட் எனி அத்தன்டிகேஷன்ஸ், ஸோ இல்லை யூ ஹேவன்ட் எனி அக்சஸ் டு சி மை நேம் சம்திங் என்னையாவது நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஐ ஹேவன்ட் எனின்னு சொல்லி இப்படி கண்டினியூவாக கொடுத்துட்டேன். இங்கே நான் செக் பண்ணுறேன்னு வந்துக்கிட்டு அவரோட டைப்பை செக் பண்ணிக்கிறேன், சரிங்களா. அதாவது லாகின் ஆகிற டைப். இவர் இங்கே என்ன இருக்காருண்டா அட்மினாக இருக்கார், சரிங்களா. இப்போ நான் ஒரு கம்பேரிஷன் ஒன்று பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த டைப் வந்துக்கிட்டு டபுள் ஈக்குவல் அட்மினாக இருந்தா இங்கே என்ன செய்யணும், கொஷின்ஸ் மார்க் கொடுத்துட்டு என்கிட்ட நேமை கொடுங்க. அப்படி இல்லையா இந்த இடத்த எரர் மெசேஜை கொடுங்க அண்டு கொடுத்து விட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த டெமோவில் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டேன், டெமோ டாட் இன்னர் HTML ஈக்குவல் மை நேம் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், திஸ் இஸ் மை நேம்னு சொல்கிறது டிஸ்பிளே ஆகுது. என்ன காரணம், இவர் அட்மின். இன்கேஸ் இவர் வந்துட்டு அட்மின் இல்லாமல் யூஸராக இருந்தாருன்னு சொன்னால் யூ ஹேவன்ட் எனி சொல்லி எனி ஒத்தன்டிகேஷன்ஸ் ஆர் அக்சஸ் சம்திங் ஏதோ ஒரு நம்மளோட எரர் மெசேஜ் வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஈஸியாக ஒரு லைனில் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்ன காரணத்துக்காண்டி இங்கே வேரியபிள் க்ரியேட் பண்ணி இந்த நேம் இதெல்லாம் கொடுத்தேன்னா நீங்கள் டைரெக்டாக கூட கொடுக்க இயலும். இப்படி உங்களோட கோடிங்ஸை ஒரே லைனில் எழுதணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி கூட கொடுக்கலாம். ஸோ நான் ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா ஸ்க்ரோல் ஆகும். ஸோ ஸ்க்ரோல் ஆகும்போது ஸோ கண்டினியூவாக நீங்கள் பார்த்து டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும்போது ஒரு இரிட்டேட் ஆகலாமுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், அதை எடுத்து விட்டேன். பட் இப்போதைக்கு நான் திருப்பியும் கொடுத்து வரேன்னு பாருங்கள், அதே அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு நிறைய லைன்ஸில் எழுத வேண்டிய அவசியமும் கூட கிடையாது, ஒரே லைன்லேயே நம்ம எழுதிட்டு போகலாம். ஸோ அப்போ இந்த கம்பேரிஷன் நடக்கும். ட்ரூவாக இருந்தால், அதாவது இந்த கம்பேரிஷன்ஸில் அவுட்புட் இங்கே நீங்கள் எந்த ஆப்ரேட்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், greater than less than எந்த கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நாட் ஈக்குவல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்குமென்னு சொன்னால் என்ன செய்யும், இந்த கொஷின்ஸுக்கு பின்னுக்கு இருக்கிற நோட்டேஷன்ஸ் இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், அல்லது அதுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இது இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது வேலை செய்கிறது, இது வந்துட்டு எல்ஸாக இருக்கும்போது வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வந்துக்கிட்டு. ஸோ கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற மோஸ்ட்லி இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டினியூவாக வீடியோஸை பார்க்கும்போது இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டினியூவாக பாருங்கள் வீடியோஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.